வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் இன்ஈக்குவாலிட்டி இந்த பகுதியிலிருந்து கேள்விக்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதில் யார் கிரேட்டராக இருக்கும், எந்த லெட்டர் கிரேட்டருங்கிறத தெளிவாக பாருங்கள். சி கிரேட்டர் தன் n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சி கிரேட்டர் தன் ஏ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏ ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிற அனைத்து லெட்டர்களிலும் சி தான் கிரேட்டராக இருக்காங்க. கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம், ஓல்டுன்னு சொல்லலாம், எல்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஏ இஸ் ஓல்டர் தென் பி, ஏ இஸ் எல்டர் தென் பி. இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டாக இருக்கும், ஒன்றா ரெண்டா, இதை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா எஃப் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணும் பொழுது சி கிரேட்டர் தென் எஃப் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எஃப் லெஸ் தேன் சின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போதுமே கிரேட்டரை தான் மெயினாக எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி கிரேட்டர் தென் எஃப் இது இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். சி கிரேட்டர் தென் எஃப் இருக்கு, ஏன்னா சி அனைவரை காட்டிலும் கிரேட்டஸ்ட்டு, அதனால ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்கும். அடுத்து மறுபடியும் சி கிரேட்டர் தென் என் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷனில் சி கிரேட்டர் எஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரோ மார்க்கு இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால 1 2 கன்ஃபார்ம், போத் 1 and 2 கன்ஃபார்மாக வரும். இந்த கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னே தெரியும் இதில் யார் கிரேட்டர்னு தெரியும். நோட் பண்ணிக்கங்க. எம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் பார்த்தாலே தெரியுது, இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிரேட்டஸ்ட்டு. அதுக்கப்புறம் டி ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் எப்படி எடுக்கணும், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இ கிரேட்டர் தென் டி இருக்கு, அதே மாதிரி தான் டி கிரேட்டர் தென் டி எடுத்துக்கணும். இதில் கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன் 1 டி கிரேட்டர் தென் எம் உண்மையா, சான்ஸே இல்லை. ஏன்னா டி வந்து கிரேட்டராக இருக்காது, பார்த்து ஸ்மாலர் தென் தான் இருக்காங்க. அதனால கன்க்ளூஷன் 1 வராது. கன்க்ளூஷன் 2 எடுங்க. டி கிரேட்டர் தென் டி எஸ், டி ஈக்குவல் டு இ கொடுத்ததுனால இ டியை விட கிரேட்டர், அதே போல டியும் டியை விட கிரேட்டர். கன்க்ளூஷன் 2 ஓகே. செகண்ட் ஃபாலோஸ். ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதில் இஜெட் தான் கிரேட்டஸ்ட். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஆரோ மார்க்கு லைன் போற வந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் வருது. இந்த இடத்துல டி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா சி கிரேட்டர் தென் பி கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும் பொழுது டி கிரேட்டர் தென் பி, ஸோ இதுக்கு வரும். பட் கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன் இஜெட் கிரேட்டர் தென் பி இருக்கான்னு பார்க்கலாம். இஜெட் கிரேட்டர் தென் பி கண்டிப்பாக இருக்கு, எஸ். ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வருது, கண்டிப்பாக. கன்க்ளூஷன் 1 ஓகே. அடுத்த கன்க்ளூஷன் 2 எடுங்க. ஒய் கிரேட்டர் தென் பி, இந்த இடத்த பாருங்க, ஒய்க்கும் பிக்கும் கம்பேர் பண்ணலாம். எஸ் உண்டு, ஏன்னா கிரேட்டர் கிரேட்டர் கிரேட்டர். ஒய் இஸ் கிரேட்டர் தென் பி, இதுவும் உண்டு. அப்போ கன்க்ளூஷன் போத் 1 and 2 ஓகே. n greater than m, m equal to o. அடுத்து q greater than w, w இருக்கான்னு பாருங்க, கிடையாது. அதனால இந்த குரூப்பில்
ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கான்னு பாருங்க. ஓ இருக்கு, அதனால ஓவை இந்த பக்கம் கவுண்டிங் பண்ணுங்க. ஓ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் டபிள்யூ. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் மடமடன்னு எழுதி பழகிக்கிங்க. அடுத்து Q கிரேட்டர் தென் டபிள்யூ. அடுத்து கன்க்ளூஷன் வாங்க. NP கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஏதராக தான் வரும். காரணம் இதில் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. N கிரேட்டர் தென் P பார்க்கலாம். N கிரேட்டர் M ஈக்குவல் டு O, எஸ். இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. அதே சமயத்தில் N கிரேட்டர் தென் P கன்ஃபார்ம். அடுத்து N ஈக்குவல் டு P கண்டிப்பாக வரும். ஏன்னா இவங்க 2 பேர் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ இவங்களும் பாருங்க இருக்கிறதுனால O கிரேட்டர் தென் P கரெக்டுங்களா. அதே மாதிரி N ஈக்குவல் டு P கண்டிப்பாக இருக்கும். either 1 or 2 follows. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிரேட்டர் யாருன்னு பார்க்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம B எடுத்துக்கலாம். B கிரேட்டர் தென் C and also B greater than A. So இந்த group C greater than C equal to D, E equal to E greater than D. அடுத்த group F greater than A, F greater than A. Conclusion பார்க்கலாம். F greater than D, F greater than வாய்ப்பில்லை. காரணம் F greater than A க்கு மட்டும்தான் வரும், இது வராது. D equal to F, D equal to F வராது. காரணம் CD ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் லிங்க் வராது. காரணம் B கிரேட்டர் தென் C அண்ட் D, அதனால இவங்க குறைவாக தான், இந்த லெட்டர் குறைவாக தான் இருக்கும், இதுவும் வராது. அதனால நெய்தர் 1 or 2 follows.